ஹலோ மக்களே, வெல்கம் டு பிரச்சாஸ் வேர்ல்ட். நான் உங்கள் பிரசாந்த். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி பெங்களூர் டு மதுரை இன்டர்சிட்டி பஸ்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வாங்க உள்ளே போய் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இன்டர்சிட்டி பஸ்ஸு பார்த்திங்கன்னா மெஜஸ்டிக்லேருந்து ஈவினிங் 8 o'clock போல் எடுக்கிறாங்க. அதுலேருந்து 18 ஸ்டாப் டோட்டலாக பெங்களூரில் மட்டும், வேறு எங்கேயும் தமிழ்நாட்டில் நிற்க மாட்டாங்க. லாஸ்ட்டு ஸ்டாப் பார்த்திங்கன்னா அட்டிப்பள்ளி. அதே மாதிரி மதுரையில் டோட்டலாக 5 ஸ்டாப்பு. லாஸ்ட் ஸ்டாப் பார்த்திங்கன்னா மாட்டுத்தாவணி. அதோட டீட்டெயில்ஸ் தான் இது தான் பாருங்கள். நம்ம பார்த்திங்கன்னா கேஆர்புரம் ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அங்கே பார்த்திங்கன்னா கேஆர்புரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடியே வண்டி நிப்பிட்டாங்க. எக்ஸாக்டாக என்ன டைம் சொன்னாங்களோ 9:30 வந்துட்டாங்க கரெக்டாக. இந்த பஸ் பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆஃப் போத் சீட்டர் அண்ட் ஸ்லீப்பர் கிளாஸ் உள்ள பஸ்ஸு. வாங்க ரெண்டுத்துலேயும் உட்காந்து எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். வண்டி பார்த்திங்கன்னா சூப்பர் க்ளீனாக வச்சுருந்தாங்க. புது பெட்ஷீட் அண்ட் பில்லோஸ் எல்லா சீட்லேயும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. க்ளீனிங் வைஸ் சூப்பராக இருந்தது. இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இந்த வண்டியில் முன்னாடி ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இதை இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வாங்க நம்ம இப்போ சீட்டர் கிளாஸில் உட்காந்து அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். நம்ம இப்போ சீட்டர் கிளாஸில் உட்காந்துருக்கோம். பார்த்திங்கன்னா டிரைவர் சீட்லேருந்து ஒரு 4 row தள்ளி நம்ம 4வது சீட்டாக உட்காந்துருக்கோம். நான் இப்போ விண்டோ சைடு உள்ள சீட்டில் உட்காந்துருக்கேன். ஜேர்னி நல்லா கம்ஃபர்டபுளாக தான் போய்கிட்டுருக்கு. கால் வைக்கிறதுக்கு கூட நல்ல ஸ்பேசியஸான இடமா தான் விட்ருக்காங்க. கை கூட நம்ம தாராளமாக இன்னொரு நாள் இருந்தால் கூட நல்லா தாராளமாக ஸ்பேசியஸாக வச்சுக்கலாம். நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. நம்ம கூடவே பார்த்திங்கன்னா பக்கத்தில் சார்ஜிங் போர்ட்டல் மாதிரி வச்சுருக்காங்க. அது அந்த சீட்டு பக்கத்துலேயே இருக்குது. நம்ம சார்ஜ் கூட அதில் ஏற்றிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா அஸ்யூஷுவலாக சீட்டுக்கு பின்னாடி இருக்கிற வாட்டர் கேன் ஹோல்டர், அப்புறம் ஒரு ஹூக் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபேன் வைஸ் பார்த்திங்கன்னா டில்ட் பண்ணிக்கிற மாதிரி அந்த சைடு இந்த சைடு டில்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது. ஏர் ஃப்ளோவும் நல்லா வந்துக்கிட்டு இருந்தது. ஒரு லைட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது நம்மளுக்கு அக்சசபிள் கிடையாது. நெக்ஸ்ட்டு சீட்டு பார்த்திங்கன்னா நல்லா உட்காரத்துக்கு கம்ஃபர்டபுளாகவே இருந்தது. ஹேண்ட் ஹோல்டர் கூட நல்லா வசதியாக இருந்தது வச்சுக்கிறதுக்கு. ஹெட்டு பொசிஷனும் நல்லா சாயறதுக்கு நல்லா வசதியாகவே இருந்தது வித் புஷ் பேக்கோட. நெக்ஸ்ட்டு சேஃப்டி வைஸ் பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமரா வண்டிக்குள்ளே வச்சுருந்தாங்க, விச் இஸ் வெரி குட் திங். நல்ல சேஃப்டியான ஒரு பஸ்ஸாகவே இருந்தது. நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம ஸ்லீப்பர் கிளாஸை ட்ரை பண்ணி அதோட ரிவ்யூ அண்ட் ஃபீட்பேக் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இங்கே பார்த்திங்கன்னா 2 மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 2 பில்லோ அண்டு பெட்ஷீட், அதுவும் க்ளீனாகவே வச்சுருந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. சைடில் நைட் டைமில் விழுந்துடக்கூடாதுங்கிற ஹோல்டர்லாம் வச்சு நல்லா இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க ஏதாச்சும் லக்கேஜ் வச்சுக்கிறதுக்கு. சார்ஜிங் போர்ட்டல் பார்த்திங்கன்னா 2 பேருக்குமே 2 சைட்லேயுமே வச்சுருந்தாங்க. சில பஸ்ஸில் ஒர்க் ஆகாமல் போகும், பட் இன்டர்சிட்டியில் நல்லாவே ஒர்க் ஆகுது சார்ஜிங் போர்ட்டல். கீழே கொடுத்த சீட்டர் மாதிரி ஸ்லீப்பருக்கும் சேம் செட்டப் ஆஃப் ஏசி. இதுவும் நல்லா ஒர்க் ஆகுது. நல்லா காற்று ஏர் ஃப்ளோ காலுக்கு வச்சுருந்தாங்க, அப்புறம் ஹெட்டுக்கு வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம மார்த்தலியை தாண்டியாச்சு. மார்த்தலி டு பெலந்தர் ரூட்டில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது ஜேர்னி போகிறதுக்கு பஸ்ஸில். காலை நல்லாவே வசதியாக நீட்டிக்கிற மாதிரியே ஸ்பேஸ் நிறையாவே இருந்தது. பஸ்ஸோட டிக்கெட் ஃபேர் பார்த்திங்கன்னா அது ஆன் டிமாண்டை பொறுத்து மாறுது. சீட்டருக்கு 770 900 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவே பார்த்திங்கன்னா ஸ்லீப்பருக்கு 1165 1490 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா ஆன் டிமாண்டு பொறுத்து.
பஸ்ஸு வந்து 3 இயர்ஸ் ஜேர்னிக்கு அப்புறம் சூளகிரியில் ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டினாங்க. அங்கே ஃபுட்டும் நல்லாவே இருந்தது, ரெஸ்ட் ரூம் சூப்பராகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம பெங்களூர் டு மதுரை இன்டர்சிட்டி பஸ்ஸை மட்டும் நிற்காம வேறு ஊருக்கு போக வேண்டிய இன்டர்சிட்டி பஸ்ஸும் இங்கே தான் வந்து நின்னாங்க. இதுதான் இன்டர்சிட்டி ட்ராவல்ஸோட ஸ்பாட் போல். அங்கே பின்னாடி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நிறைய இன்டர்சிட்டி பஸ் இங்கே தான் வந்து அவங்க நிப்பாட்டி போட்டிருந்தாங்க. திருப்பியும் ட்ராவலை பார்த்தீங்கன்னா பஸ்ஸோட கேப்டன் வந்து எல்லோரும் உள்ளே வந்துட்டாங்களான்னு பார்த்ததுக்கப்புறம் தான் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணாங்க, விச் இஸ் வெரி குட். கம்யூனிகேஷன் வைஸ் பார்த்திங்கன்னா நம்மளை ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி நம்மளை அலர்ட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி இறங்குறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி நம்மளை அலர்ட் பண்ணிடுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அமைக்கிறீங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். நன்றி.